ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ஜெரி. வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாம் அண்ட் ஜெரி அஃபீஷியல்ஸ். இன்றைக்கி என்ன vlog பார்த்தீங்கன்னாக்கா, டே இன் மை லைஃப் vlog தான். ஸோ காலையிலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹேர் கட் பண்ணலாம் சொல்லிட்டு எங்கள் அம்மா கிட்ட சொல்லியிருந்தேன். ஏன்னா என்னோட முடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வெடிச்சு போயிடுச்சு. ஸோ அதனால் தலை குளிச்சதுனால அம்மா எனக்கு கொஞ்சம் வெட்டி விடுமா அப்படின்னு சொல்லியிருந்தேன். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை 3ஆம் நாள் தான் வெட்டுவேன். பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இல்லாமல் நிறைய முடி வந்து இல்லாத மாதிரி இருக்குது. மீதியை வந்து வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் கம்பெனி ஒர்க்குக்கு போயிட்டு இருக்கும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அடிக்கடிக்கு வந்து முடியை கட் பண்ணி விட்டுருவேன். போனி டெயில் போகிற மாதிரி. ஏன்னா ஆஃபீஸ் போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் இருக்காது. சமைக்கிற வேலை, வீட்டு வேலைலாம் பார்த்து வச்சுட்டு கடகடன்னு கிளம்பணும். அந்த டைமில் தலை வாடுறதுக்கு டைம் இருக்காது சொல்லிட்டு முடியை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வளர வளர கட் பண்ணி விட்டுருவேன். வெறும் போனி டெயில் மட்டும் தூக்கி போடுற மாதிரி என்னோடய ஷோல்டர் அளவு வரைக்கும் தான் வச்சுப்பேன். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா முடி மேலே மறுபடியும் ரொம்ப ஆசை, முடி வளர்க்கணும் கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு முடியை வெட்டியே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு முடி வெட்டலை. ஸோ கடைசியாக வந்து எங்கள் அம்மா தான் எனக்கு வெட்டி விட்டாங்க. முடி மட்டும் வெட்டி விட்டாங்க. மறுபடியும் வளர்ந்துருச்சு கொஞ்சம். அதனால் இப்போ மறுபடியும் வந்து பார்த்திங்கனாக்கா வெடிச்சு போயிருக்கிறதுனால எங்கள் அம்மாவை வெட்டி விட சொன்னேன். ஸோ அம்மாவும் வந்து பார்த்திங்கன்னா வெட்டி விட்டாங்க முடியை மட்டும். இதே வந்து என் சிஸ்டர் கிட்ட சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், என் சிஸ்டர் என்னோட முடியில் பாதி முடியை வெட்டி வச்சுருப்பா. எப்படா முடி வெட்டலான்ற மாதிரி தான் இருப்பா அவள். அதனால் வந்துட்டு இன்றைக்கி காலையில் வந்து முடி வெட்டியாச்சு. முடி வெட்டிட்டு எங்கள் அம்மா அளவு பார்த்துட்டு உட்காந்துருந்தாங்க. அளவு பார்த்துட்டு வெட்டி விட்டாங்க இன்றைக்கி. அதுவும் இல்லாமல் இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா முடி வந்து நிறைய சொட்டை ஊந்துச்சு அப்படின்னு சொல்லிட்ட மாதிரி ஒரு ஃபீல். எனக்கு வண்டை வந்து தெரியுது எனக்கு. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியவே இல்லை. முடி வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்குனா அது இந்த அளவுக்கு தான் நான் முடியை வெட்டியிருக்கேன். இன்றைக்கி கொஞ்சோண்டு தான் வெட்டினேன் நான். ஸோ வெட்டிட்டு அதெல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா லப்பர் பேண்ட் போட்டு தான் வெட்டி விட்டாங்க. ஸோ லப்பர் பேண்டை கழட்டிட்டு முடி எல்லாமே ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்கோ, கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டா அப்படின்னா அதுக்கப்புறம் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே சொல்லிட்டு நானும் வந்து பார்த்திங்கன்னா லப்பர் பேண்ட்லாம் கழட்டிட்டு எல்லாமே லப்பர் பேண்டை கழட்டிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே முடி வந்து ஓரளவுக்கு ஈக்குவலாக நல்லாவே கரெக்டாக இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் ஹேர் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா, நேற்று ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கும்போது என்னோடய சிஸ்டர் சொன்னால் உன் மண்டை சொட்டை விழுது, மண்டையில் முடியே இல்லை பாரு அப்படி சொல்லிட்டு அவள் வாங்கி வச்சுருக்க இந்த ஆல்ப்ஸ் குட்னஸோட ஸ்ப்ரேவை தான் வந்து அப்பப்போ ஸ்ப்ரே பண்ணிக்கிறது. அது வந்து ஸ்ப்ரே பண்ணால் நிறைய நல்லா இருக்குது, முடி பேபி ஹேர்ஸ்லாம் நிறைய வளருது அப்படின்னு சொல்லி நிறைய ரிவ்யூஸ் எல்லாமே பார்த்ததுனால அவளுமே வாங்கி வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தா. அவளுக்குமே நல்லா இருக்குது அப்படி சொன்னால். சரி இப்போலாம் ரீசெண்ட் டேஸில் வந்து அதை தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஜென்ட்லாக வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அங்கங்கே லைட்டாக மசாஜ் பண்ணி விட்டால் போதும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா பேபி ஹேர்ஸ் எல்லாமே வளரும் சொல்லிட்டு சரி ஓகே எனக்கும் ஒரு அல்ப ஆசை. ஓகே நம்ம முடி இல்லாத இடத்துல அடித்தா முடி வளருதா என்னன்னு பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு வீக்லி ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் இந்த மாதிரி தலை வாரினதுக்கப்புறம் தலை வாஷ் பண்ணிவிட்டு தலையை வந்து இது மாதிரி இது பண்ணிடுவேன். முன்னாடி நாளே மசாஜ் கொடுத்துடலாம் அப்படின்னு. இன்றைக்கி ஒர்க்குக்கு போகிற மைண்ட் செட்டும் இல்லாத மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. ஸோ இன்றைக்கி ஓகே அப்படி சொல்லிட்டு எல்லாமே பண்ணியாச்சு. அப்படி இருந்தும் சரி ஓகே காலையிலே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒர்க்லாம் முடிச்சுட்டு சரி குளிச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவும் இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகவே இல்லை. மேடம்க்கு வயிறு வலின்னு சொல்லிட்டு லீவ் போட்டாங்க இன்றைக்கி. சரி ஓகே நம்ம தானே சரி பொறுமையாக கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கனாக்கா இன்னொரு சிஸ்டரை மட்டும் கொண்டு போய் விட்ற வேலை இருந்தது. அவங்கள மட்டும் கொண்டு போய் ரெகுலராக விட்டுட்டு வந்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு தலையெல்லாம் வாரியாச்சு. ஸோ எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா டீயும் பிஸ்கெட்டும் கொடுத்துருந்தாங்க. சரி ஓகே அதை எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடலாமா இப்போது. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வேலைக்கு போகிறதுக்கு எல்லாமே ரெடி ஆயாச்சு. சரி ஓகே சொல்லிட்டு முடி வெட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்கா மாதிரி ஒரு ஃபீல் எனக்கே. ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகலாம். கௌஷிகாவும் எங்கே வந்திருக்கோம், நானும் கௌஷிகாவும் எங்கே வந்திருக்கிறோம், கோயா பாப்பா மம்மியை கூப்பிட்டு போய் விடுறதுக்காக வந்திருக்கோம். ஆமாம் தானே. இன்னைக்கு கௌஷிமா ஸ்கூல் போகல. ஏன் போல சொல்லு சத்தமா. வயிறு வலி, நாக்கில் வந்து கொப்பளம் வந்துருச்சு அவளுக்கு உள்ளுக்குள்ளார. அதனால் இன்றைக்கி வந்து மேடம் ஸ்கூல் லீவ் போட்டாங்க இன்றைக்கி. ஸோ வீட்டில் இருக்கிறதுனால மேடம் வந்து இதெல்லாம் போட்டுக்கிட்டு என் கூட வந்துட்டாங்க. ஸோ அவங்கள விட்டுட்டு வந்தோடனே எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேற்றோட சாப்பாடு வந்து தண்ணி ஊற்றி வச்சுருந்தாங்க. அதில் தயிர் ஊற்றி அடித்து குத்துடுறாங்க. வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாளாவது இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். ஏன்னா அடிக்கடிக்கு ரொம்ப சூடாகிடுது வண்டி ஓட்டுறதுனால அப்படி சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் ஹெல்த் கேரும் எடுத்துக்கிற மாதிரி இருக்குது இப்போ ரீசெண்ட் டேஸில். பாப்பா வந்து பார்த்திங்கன்னா கரும்பு கட் பண்ணி கொடுக்க சொல்லி சொன்னால் சரி ஓகே சொல்லிட்டு அந்த தோலெல்லாம் வந்து சீவிட்டு அவளுக்கு இந்த மாதிரி கரும்பு ஒரு துண்டாக சின்னதாக போட்டு கொடுத்தா மென்று ஒரு கிண்ணத்தில் துப்பிட்டு உட்காந்துருந்தா. சரி ஓகே இந்த ரேஷனில் கொடுத்த கரும்பு தான் நாங்கள் பொங்கல் கரும்பு
குழம்பு கூட வாங்கவே இல்லை, ஏன்னா சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதையே இவ வச்சுக்கிட்டு அதை வெட்டி வெட்டி கொடுத்தா அந்த ஒரு 4-5 பீஸை வச்சுன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. ஸோ இன்றைக்கிட்டே வந்து எப்படிலாம் போகுது அப்படின்றத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும், நோட்டிஃபிகேஷன் வரும். ஆளுன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல். பொண்ணும் மெக்கானிக் ஷாப்புக்கு போகிறோம். இவ சிக்கன் ஆமாம், எங்கள் அம்மா செஞ்ச சிக்கனை தின்னுக்கிட்டே ரோட்டில் இங்கே பாருங்கள் எப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டே வருது. என்ன ஆச்சுன்னா என் வண்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா புரியல சொல்ல, பெல்ட் கட் ஆயிடுச்சு. அகைன் வந்து பார்த்தீங்கன்னா பெல்ட்டு கட் ஆயிடுச்சு. ஒரே தீஞ்ச வாடை வர ஆரம்பிச்சுது. அதனால் சரி சொல்லிட்டு மெக்கானிக் ஷாப்பில் விட்டுருக்கோம். அதனால் இன்றைக்கி வண்டி எடுக்கிறதுக்காக இப்போ போயின்னு இருக்கிறேன் நான். ஸோ சேட் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு. கையில் கேஷ் இல்லாமல் இங்கே அங்கே கடனை வாங்கி எதுக்கு எதுக்குடி வயிறு வலின்னு லீவை போட்டு ஊரை சுற்றின்னு இருக்குது. அது பயங்கரமாக இன்னைக்கெல்லாம். சரி ஓகே சொல்லிட்டு என்கிட்ட இருந்த கேஷு, அதுக்கப்புறம் ஸ்பேர்ஸ் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 1750 கிட்ட வந்துருச்சு. லேபர் ஒரு 700 கிட்ட வந்துருச்சு. வேலைக்கே போகல, ஆனால் ஒரு 2500 கிட்ட செலவு மட்டும் இன்னைக்கு. வந்து சுகன்யா வேலைக்கு போகல, லீவ் போட்டா. லீவுலாம் கிடையாதுங்க, 4 மணிக்கு நான் ஒர்க்குக்கு போவேன். நான் அவள் சும்மா அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ வந்து 12 மணிக்கு வந்து எடுத்துக்க சொல்லி சொன்னாங்க. அதனால இப்போ மெக்கானிக் ஷாப்புக்கு நானும் அவ்வளோ நடந்து போயிட்டுருக்கோம். பார்க்கலாம். பைக் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 12 மணிக்கு வர சொல்லியிருந்தாங்க. 12 மணிக்கு போனாக்கா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பெல்ட்டே மாற்றிருந்தார் அவர். இன்னும் ரெடி ஆகலாமா, எப்படி பார்த்தாலும் இன்னும் ஒரு 1 hour கிட்ட ஆகிடும் அப்படி சொல்லி சொன்னார். நீ வேணால் போமா, நான் வீட்டாண்ட கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படி சொல்லி சொன்னார் அந்த அண்ணா. சரி ஓகே நான் சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன். அதுவும் இல்லாமல் வீல் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஜாம் ஆகிடுச்சுமா அப்படி சொல்லி சொன்னார். அது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் பிரேக் ஷூ மாற்றி ரொம்ப நாள் ஆகிடுச்சு. சரி ஓகே வீட்டுக்கு வந்தாச்சு. சாப்பிட்டு லன்ச் என்னென்னு பார்த்திங்கன்னா புளிச்ச கீரை கடைஞ்சது தான், பீட்ரூட் பொரியல், கூடவே வந்து பார்த்திங்கனாக்கா எங்கள் அம்மா கருணக்கிழங்கு ஃப்ரை பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 4 போட்டி அப்பளம் எடுத்துக்கிட்டேன். கூடவே வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் 65 ஒரு 5 பீஸ் கிட்டே எடுத்துக்கிட்டேன். இதுதான் இன்றைக்கி லன்ச்சு. பாப்பா வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வேணான்னு சொல்லி சொன்னான். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுலேருந்து சிக்கன் எடுத்து சாப்பிட்டா. சரி ஓகே சொல்லிட்டு இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வண்டி வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுக்கப்புறம் போயிட்டு வாட்டர் வாஷ் பண்ணலாம் சொல்லிட்டு நானும் பாப்பாவும் வாட்டர் வாஷ் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். எப்பயுமே பண்ணுற இடத்தாண்ட. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவளும் அங்கே போயிட்டு உட்காந்துட்டு விளையாடிட்டு வீடியோ பார்த்துக்கிட்டு கொண்டுட்டு இருந்தா. அவங்களும் வாட்டர் வாஷ் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ வண்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டஸ்ட்டாக இருந்தது. மழைக்காலம் கூட கிடையாது, ஆனால் வந்து என் வண்டியில் வந்து பயங்கரமாக ஆயில் படியுது அப்படின்றதுனால கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அந்த ஆயில் எங்கேருந்து வடியுதுன்னு இப்போ வரைக்குமே தெரியல அது. ஆனால் ஏர் ஃபில்ட்ரு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஆனால் அது எப்படின்னு தெரியல, எங்கேருந்து வருதுன்னு இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா வண்டியை நல்லா வாஷ் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த சீட்டு வாஷ் பண்ணதுனால வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அம்மா வந்து தூங்க போகிறப்போ நீ வந்து ஃபோன் பார்த்துனா ஃபோனை பார்த்துனது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஓகேவா? லேட்டாக எழுப்பணும் சரியா? ஒரு 5 o'clock போல் எழுப்பி விடும். ஓகேவா? 5 o'clock எழுப்பி விடு எனக்கு போதும் சரியா? டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சவுண்டை கம்மி பண்ணு. ஓகேவா? பாய், குட் நைட். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா என் சிஸ்டர் வந்து கொஞ்சம் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருந்தா. என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அவள் இன்றைக்கி மஷ்ரூம் பிரியாணி பண்ணேன், கத்திரிக்காய் கிரேவி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து விட்டுருந்தா. ஸோ சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குதான்னு டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது சொல்லு அப்படின்னா நான் அதை சொல்லிட்டு வந்தேன். நல்லா இல்லை நான் கூட வீடியோவில் சொல்லிவிடுவேன், பரவாயில்ல அப்படின்னா பரவாயில்ல சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு சூப்பராக தான் செஞ்சுருந்தா. கத்திரிக்காவுமே நல்லா தான் இருந்துச்சு, டேஸ்ட்டே சூப்பராக இருந்துச்சு. என்ன ஒன்று அதில் காளான் தான் கம்மியாக இருந்துச்சு. என் பாப்பா வந்து காளான் ஃபுல்லாகவே அவள் தான் சாப்பிட்டா. நானும் அம்மா வந்து பார்த்திங்கன்னா வெறும் ரைஸும் அந்த கத்திரிக்காய் கிரேவியை மட்டும் வச்சு சாப்பிட்டோம். அல்டிமேட்டாக தான் இருந்துச்சு, சூப்பராக. அவர் ஃபீட்பேக் சொல்லியிருந்தா. ஓகே ஃபீட்பேக்கும் சொல்லியாச்சு. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பன்னீர் பிரியாணி ஏதோ சம்திங் செஞ்சுருந்தா. அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கலையாடின்னு சொல்லி கேட்டதுக்கு இல்லடி நான் எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னால் அம்மா தான் வேணாம் சொல்லிச்சு அப்படின்லாம் சொல்லியிருந்தா. ஓகேன்னு சொல்லிட்டு இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் இன்றைக்கி டே வந்து சூப்பராக தான் போச்சுன்ற மாதிரி இருந்தது. ஒர்க்குக்கு 4 மணிக்கு போகலான்ற மாதிரி இருந்தது. பட் ஆனால் இன்றைக்கி நான் ஒர்க்குக்கு போகலை. ஏன்னா வந்து வண்டி கொடுக்கவே வந்து பார்த்திங்கன்னா 2:30 மணி ஆகிடுச்சு. போயிட்டு வண்டியை வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சீட்டு வந்து பார்த்திங்கன்னா பொதன்னு ஊறிடுச்சு. அது ஊறிட்டு கலண்டுருச்சு, பாதி சீட்டு வந்து கலண்டுருச்சு. எங்கள் அப்பா வந்து அந்த சீட்டை வந்து கம் போட்டு ஒட்டியிருக்கோம், அது எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சரி ஓகே சொல்லிட்டு தூங்குனதுக்கப்புறம் எழுந்தாச்சு. ஒரு 5:30 மணி போல் தான் எழுந்திரிச்சேன். எழுந்திரிச்சிட்டு கொஞ்சம் பாத்திரம்லாம் இருக்குது வாஷ் பண்ணுறதுக்கு. ஸோ அதெல்லாம் வாஷ் பண்ண போகிறேன் நான்.
வாஷ் பண்ணிவிட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா நைட்டு டின்னருக்கு வந்து எங்கள் அம்மா சப்பாத்தி செஞ்சு முட்டை தொக்கு செஞ்சு தரேன்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே, என்னோடய சிஸ்டரும் இங்கே வந்திருக்கிறா, அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா எங்கள் அம்மா நான்வெஜ், அதனால் தனியாக வந்து தக்காளி தொக்கு உனக்கு செஞ்சு கொடுக்குறம்மா, இவங்களுக்கு மட்டும் தனியாக செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா எல்லாத்தையுமே வந்து பொடிசாக வந்து கட் பண்ணி கொடுத்தாச்சு, வெங்காயம் தக்காளி எல்லாம் உட்காந்தபடி. ஸோ இன்றைக்கி டின்னர் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி முட்டை கிரேவி தான். எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். மேக்கிங் சப்பாத்தி. ஒரு சப்பாத்தி சுடுறதுக்கெல்லாம் அவளோட ரியாக்ஷன். பால்கோவா வந்து கொஞ்சமாக இருந்தது, அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு எடுத்து டேஸ்ட்டுக்கு மட்டும் சாப்பிட்டாச்சு. டின்னர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 பரோட்டா, எங்கள் அப்பா பரோட்டாக்கு வாங்கிட்டு சால்னா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த 6 பரோட்டா சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா மஷ்ரூம் பிரியாணி இருந்தது, அதை சாப்பிட்டுட்டு ஒரு 2 சப்பாத்தி, எங்கள் அம்மா செஞ்சால் முட்டை கிரேவி, இதுதான் இன்றைக்கி வந்து எடுத்துக்கிட்டாச்சு டின்னரு. ஸோ இன்றைக்கி டே சூப்பராக முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன். பை பாய்.